வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் ஒன் யார், நம்பர் ஒன் யார் அப்படின்ற தேடல். இந்த கேள்வி சினிமால என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இயக்குனர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அந்த நம்பர் ஒன்னுக்கான ரேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அப்படிதான் அதே ஆர்வத்துல இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கண் கொண்டு பார்க்கலாம், அறிவியல் கண் கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு இந்த சினிமா பத்தி, தமிழ் சினிமாவை மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்கள் மனதுல யார் நம்பர் ஒன்னா இருக்கா, இன்னமும் யார் நிலைச்சு நின்று இருக்கா, ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தான்னு பல விஷயங்கள் முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்களும் கேட்டிருந்தோம். அதுக்கும் மக்கள் பதில் அளிச்சிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளை எக்ஸ்போர்ட்ஸோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்பர் ஒன் யார். இன்னைக்கு நம்பர் ஒன் யார்ல நம்மோட இணைஞ்சு பேசுறதுக்காக ஒரு இளம் இயக்குனர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா எதிர்கால தமிழ் சினிமாவுக்கும் சரி, தயாரிப்பாளர்களுக்கும் சரி ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குறாரு. அவருடைய படங்கள்லயும் அவர் முகம் காட்டிட்டு இருக்காரு. கௌரவ் நாராயணன் வரவேற்கிறோம். தூங்கா நகரம் மற்றும் சிகரம் தொடு ஆகிய படங்களுடைய இயக்குனர். எப்படி இருக்கீங்க சார்? ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். கண்டிப்பா சினிமாவை பத்தி தொடர்ந்து நம்மளுடைய கேள்விகள் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான கேள்விகள் நம்ம முன்னிட்டு இருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது, தமிழ் சினிமாவை நீங்க தமிழகத்திற்குடைய அடையாளமாகவும் கௌரவமாகவும் பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இது ரொம்ப ஒரு யதார்த்தமான கேள்வி. ஒவ்வொரு சாமானிய மனிதனிடமும் கேட்கணும்னு நினைக்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படின்றத பார்க்கிறோம். தமிழ் சினிமாவை தமிழ்நாட்டுடைய பெருமையா கருதுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு 74% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 26% பேர் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமா தான் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி அப்படின்னு அவங்க மனசுல இருந்து 74% சொல்லியிருக்காங்க. 26% பேர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 26 பத்தி இதுல நிறைய பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும் முதல்ல அதனால 74 இருந்து ஆரம்பிக்கிறேன். 74% பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 75%, 4 பங்கு பாத்தீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அந்த மக்களுக்கான படங்களை இயக்குனர்கள் கொடுக்கறதா பாக்குறீங்களா? டெஃபினட்டா கொடுக்கறதுனால தானே ஆமாம் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இப்ப என்னோட படத்தை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நான் பேச முடியும். தூங்கா நகரம் டெஃபினட்டா அது வந்து ஒரு தமிழ் கல்ச்சரோட அங்கீகாரம். அதனாலதான் நார்வேலே எனக்கு சிறந்த தமிழ் கலாச்சார படம்னு சொல்லிட்டு விருது கொடுத்தாங்க. அந்த விருது விழா, அந்த விருது வழங்குற மேடையிலே பாத்தீங்கன்னா நார்வேயோட மேயர், அந்த இதுல வந்து நான் ஒரு ஷூட் பண்ணிருப்பேன், பாத்துருந்தீங்க, படம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வழக்குமர சீக்வன்ஸ் நான் ஷூட் பண்ணிருக்கேன். சாங்லயே வரும் உங்களுக்கு. சோ இது ரியலா நடக்குதா? ஆமா அப்படின்னு சொல்லி நான் 2011 படம் 2012 அவார்டு வாங்கினேன். 2013 பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் வந்து எனக்கு போன் பண்ணி நார்வேல இருந்து இது எப்ப நடக்குது, எங்க நடக்குதுன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அந்த பங்கனை பாக்குறதுக்கு மதுரைக்கு வந்தாங்க. வடக்குமாசி வீதியில நடந்துட்டு இருக்க அந்த பங்கனை 60 பேர் நார்வேஜியன்ஸ் நின்னு பார்த்து அதை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு போனாங்க. கண்டிப்பா இதை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது, என்ன அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை நார்வே வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்க, அதுக்கான பாராட்டு. ஆனாலும் கூட இந்த கலாச்சாரத்தோட சேர்த்து நம்ம படங்கள்ல மற்ற காட்சிகள், இப்போ குடிமாரியான காட்சிகள், மதுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், மது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பமும் உருவாயிட்டு இருக்கு. இது கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல, இதையும் சேர்த்துதான் நம்ம எடுத்துட்டு போறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாங்க எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க, சினிமாவால இந்த சமுதாயம் கெட்டு போச்சு அப்படின்வாங்க, இந்த சமுதாயத்தால சினிமா கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர். பட் என்னோட வாதம் ஒரே ஒரு தான். இயேசு கிறிஸ்துக்கு ஃபர்ஸ்ட் முள்கிரீடம் வச்சாங்க, எந்த படத்தை பார்த்து வச்சாங்க? அப்போ வயலன்ஸ்ன்றது அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. குடிக்கிற பழக்கம்ன்றது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து சில இயக்குனர்கள் வந்து என் படத்துல வந்து நான் குடிக்கிறத காட்ட மாட்டேன், பெருசா காட்ட மாட்டேன். சிகரம் தொடுல சீனே வச்சிருக்கேன், தூங்கா நகரத்துல வச்சிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா மதுரையில அந்த மாதிரி இருக்கிற 2-3 பேர்கள், ஒரு 4 நண்பர்கள் வந்து ஒரு சேர்ற இடம் குடிகார இடம் அப்படின்னா அவன் குத்துவான் ஈஸியா நண்பனை. ஒரு ஆத்மார்த்தமான நட்பு அப்படின்றத நான் அந்த படத்துல காட்டல. அதுக்கப்புறமேல எந்த இடத்துல வந்தாலும் நட்பு தான்டா, குத்தாதரா நட்புன்னு நான் காட்டியிருக்கேன் செகண்ட் ஹாஃப்ல. சோ எனக்கு அந்த ஜக்ஸ்டபோஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த 4 நண்பர்களை குடிக்கிற இடத்துல நான் வச்சிருந்தேன். டு பி பிராங்க், நான் இதுவரை இன்னும் காப்பி டீயே என் வாழ்க்கையில சாப்பிட்டது கிடையாது.
நானும் அதை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். அதனால இருந்தாலும் வந்து எல்லா இயக்குனர்கிட்டையும் இப்ப கௌரவ்ல ஆரம்பிச்சு வந்து எல்லா இளம் தலைமுறை இயக்குநர்கிட்டயுமே கூட இந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியா தான் மக்கள் பாக்குறாங்க. சோ அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா எல்லா காட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா யதார்த்த சினிமா அப்படின்னு வந்தா கூட ஒரு காட்சி அமைப்பே ஒரு டாஸ்மார்க்குள்ள வைக்கிறது ஈஸியா போயிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப வரக்கூடிய எல்லா படங்கள்லயுமே ஹீரோவும் காமெடியும் பேசுறாங்க. எங்க பேச போறாங்கன்னா ஒரு டாஸ்மார்க்ல பேச போறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு சீனை யோசிக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கிறதா நினைக்கிறீங்களா ஒரு டைரக்டரா? இல்ல அதுதான் நம்ம கலாச்சாரமா? அப்படி கிடையாது. டெஃபினட்டா அது நம்ம கலாச்சாரம் நான் சொல்லி நம்ம கலாச்சாரத்தை நான் இழிவுபடுத்தவே மாட்டேன். டெஃபினட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கும் காரணம் மக்கள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மக்கள் அந்த சீனை கைதட்டி ரசிச்சு சிரிக்கிறாங்க தியேட்டர்ல. அங்க சிரிக்கும் போது அந்த தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க, பா அந்த டாஸ்மாக் சீனுக்கு செம கிளாஸ் வந்துச்சுப்பா அப்படின்னு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்றாங்க, சார் அந்த டாஸ்மாக் சீனுக்கு செம கிளாஸ் வந்துச்சு சார். அந்த ப்ரொடியூசர் ஒரு இயக்குநர்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த டாஸ்மாக் சீன் வைங்க சார், நம்ம தியேட்டர்ல கிளாஸ் வருதா அப்படின்னு. அந்த டாஸ்மாக் சீன் வரும்போது மக்கள் அதை பார்க்காம சிரிக்காம அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நாங்களும் டாஸ்மாக்ல படம் எடுக்கிறது ரிஜெக்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இதை இந்த இடத்துல மக்களுக்கும் பதிவு செய்யலாம். இது எந்த காட்சிகளுக்கு கை தட்டுறோம் அப்படின்றதும் கூட வந்து ஒரு இயக்குனர் எப்படி படம் எடுக்கணும்ன்றத டிசைட் பண்ணுது. அதை நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல கௌரவம் சொல்லியிருக்காரு. இந்த 26 பேர் எப்படி பாக்குறது? இது எங்க கலாச்சாரத்தோட பாக்கல அப்படின்னு நாங்க ஒரு படமா தான் பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கான படங்கள் எப்படி வரதா பாக்குறீங்க? அவங்களுக்காக எப்படி படம் பண்ணணும்? இந்த 26 பேர் வந்து எங்க கலாச்சாரம் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கதை பண்ணும் போது எப்படி பண்றது அந்த டிஸ்கஷன்? எப்பயுமே சினிமான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் வீட்டுக்குள்ளேயே எங்க அக்காவுக்கு வந்து ஆக்ஷன் படம் பிடிக்காது, என் தங்கச்சிக்கு காமெடி படம் தான் பிடிக்கும், எங்க அப்பா அம்மாவுக்கு எமோஷனல் படம் பிடிக்கும். அப்ப என் வீட்டுக்குள்ள இருக்கிற 5 பேர்த்த நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னாலே எல்லாத்தையும் தான் நான் யோசிக்கணும். அப்போ 2 பேருக்கு எது பிடிக்கும், ஒரு ஆளுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து ஓகே 2 பேருக்கு இது பிடிக்கும்னா கொஞ்சம் கூட ரேஷியோ. அதே மாதிரி இப்ப 76% மக்களுக்கு எது பிடிக்குதோ அந்த 76% மக்களுக்கு மட்டுமே நாங்கள் ஒரே ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா 76% மக்களுக்கு வந்து 74% மக்களுக்கு வந்து கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படம் வேணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். சமீபத்துல தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வந்த ஒரு சில படங்கள் சும்மா உங்களுக்கு நினைவுல இருக்க மாதிரி ஒரு 4 படங்கள் சொல்லணும்னா எது டக்குன்னு சொல்லுவீங்க? ஏன் ஆடுகளம் படம், தூங்கா நகரம், ஆடுகளம், வெண்ணிலா கபடி குழு, நிறைய படங்கள் நல்ல வெற்றி பெற்ற படங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னாலே இப்ப ஏன் இப்ப கொம்பன் இப்ப ஒரு மண் சார்ந்த படம் அப்படின்றது வந்து ஒரு மக்கள் ஒரு மண் சார்ந்த படம் அப்படின்னு வரும்போது அது நம்மளோட வெற்றி கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதனாலும் கூட வந்து அதை தாண்டி மற்ற படங்கள் ஏன் வருது? இந்த மாதிரி படங்கள் வெற்றி கிடைக்கும் போது இது மாதிரி வெகுஜன மக்களுக்கான சாமானிய மக்களுக்கான சினிமாவை ஏன் எல்லா இயக்குநர்களும் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றது நினைக்கிறது. எல்லாமே ஒரு கமர்ஷியல் அப்படி பண்ண முடியாது. இப்போ என்னைய வந்து நீங்க வந்து சங்கர் சார் மாதிரி படம் எடுங்கன்னா எனக்கு எடுக்க தெரியாது, புரியுதுங்களா? மணிரத்னம் சாரை வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம் ராகேஷ் சார் மாதிரி ஒரு படம் எடுங்கன்னா மணிரத்னம் சாரால் எடுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு எது வரும்? இப்ப நான் தூங்கா நகரத்துல பிறந்து தூங்கா நகரத்துல வளர்ந்தவன், எனக்கு மதுரையோட கலாச்சாரம் தெரியும், அதோட பண்பாடு தெரியும், அதை என்னால கரெக்டா போர்ட்ரேட் பண்ண முடியும். தெரியாதவங்க அதை பத்தி படிச்சு அதை பத்தி தெரிஞ்சு அவங்க படம் எடுக்கிறதுக்குள்ளயும் படம் எடுத்தா கூட அதோட அந்த என்ன சொல்றது ஒரு சில சமயங்கள்ல மட்டுமே தான் அது வெற்றி பெறும். வெற்றி மரணம் தனுஷும் சேர்ந்து ஒரு ஆடுகளம் மதுரையில பண்ணும்போது அது ஆமா ஆடுகளம் பண்ணாருன்னா வெற்றி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் மதுரையில வந்து வாழ்ந்தாரு. நான் தூங்காநகரம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது வெற்றி வந்து மதுரையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா அந்த கோழிக்கண்டையை பாக்குறதுக்கு. சோ இது மாதிரி சில இயக்குநர்களால தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலே வளர்ந்தவங்க சென்னையை பத்தி படம் எடுக்க முடியும், மதுரை பத்தி படம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கலாச்சாரம் விட்டு அவங்கள வெளியே தான் போகும். இப்ப என்னைய முழுக்க முழுக்க வட சென்னையை பத்தி படம் எடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. எல்லா இயக்குநர்களுமே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான கதை களத்தை அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நீங்க தான் என்ன மாதிரி கதை வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறீங்க அப்படின்றதையும் கௌரவ் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்கு, தமிழ் சினிமால ரசிகர்கள் யாரை ரசிக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகளை முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். இதுல இப்போ தமிழ் சினிமாவை ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட தமிழ் சினிமா உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா கிரியேட்டிவா இருக்கா, அதே போல உங்களை மகிழ்விக்கிற மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தோம். அதற்கு ஆமாம் அப்படின்னு 63% பேர் சொல்லியிருக்காங்க, 20% பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 17% பேர் வந்து
அப்படியும் சொல்லிட முடியாது, இப்படியும் சொல்லிட முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இந்த 20% அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அபாயம். இயக்குநர்கள்ட்ட நம்ம இது கேள்வியை கேட்டு அவனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். தமிழ் சினிமா வந்து ஆக்கத்தன்மையோட பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாம இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தமிழகத்துல இருந்து 20% பேர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி திரும்பவும் வந்து தமிழ் சினிமாக்குள்ள இழுத்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதை நம்ம இப்ப கௌரவ் நாராயணன் கிட்ட கேட்கலாம். தூங்காவனம் மற்றும் சிகரம் தொடு படங்களோட இயக்குனர், எப்படி சார் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் அந்த 20% மக்கள்கிட்ட இருந்து வரேன். தமிழ் சினிமா இப்போ ஆக்கப்பூர்வமாவும் சரி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு படங்களும் வரதில்லை அப்படின்னு 20% பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன? ஐ திங்க் அவங்க எல்லாமே டிவிடியில படம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல வந்து யாரும் படம் பார்க்கல. அதனாலதான் அவங்களுக்கு வந்து மக்கள் சிரிக்கிறதும் மக்கள் ஜாலியா இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த 20% பீப்புள். அதுலயும் நம்ம அந்த சீரியல் பத்தி பேசும்போது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 18% பேர் தான் சீரியல பாக்குறாங்க அப்படின்றது. அப்ப கூட பார்த்தா 2% பேர் அதிகமாவே இருக்காங்க. அவங்களோட அந்த கம்பாரிசன் வந்து மாறி இருக்கும். அவங்க இப்போ வந்து படங்கள் வந்து பிலிம் பெஸ்டிவல்ஸ் இங்க நடக்குது, பிற படங்களை பாக்குறாங்க, அதோட கம்பேர் பண்ணி பாக்குற மைண்ட் செட் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தமிழ் படங்கள் பிற படங்களுக்கு பாலிவுட்டோ ஹாலிவுட்டோ அதுக்கு நிகரான தொழில்நுட்பத்தோடயோ கதை அம்சங்களோட நகர்ந்துட்டு இருக்கிறதா நீங்க ஒரு இயக்குனரா பாக்குறீங்களா? அது நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, என் படம் இந்த சைடு ஓடிட்டு இருக்கும்போது ஜுராசிக் பார்க் பார்ட் 3 பார்ட் 4 வந்து ஐநாக்ஸ்ல பக்கத்து இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதுவும் 120 ரூபா கொடுத்து பாக்குறாங்க, என் படத்தையும் 120 ரூபா கொடுத்து பாக்குறாங்க. பட் அதோட என் படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அவங்க வேர்ல்டு மார்க்கெட். என்னோட படம் அப்படின்றது வந்து எனக்குன்னு ஒரு பட்ஜெட், அதுக்குள்ள பண்ற படம் அப்படின்னும் போது இந்த கம்பாரிசன் பண்றதுன்றது அந்த 20%. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு கேள்விதான். இப்போ மலையாள சினிமா உலகம் பாத்தீங்க அப்படின்னா இதை விட தமிழ் சினிமாவை விட ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட், கம்மியான ஒரு வியூவர். ஆனா நம்ம மக்கள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் சினிமாவை விட மலையாளத்துல கொஞ்சம் தரமான படங்கள் வர்றதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன் நம்மளை விட குறைவான பட்ஜெட் தான், அங்க குறைவான நேயர்கள் தான், அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சாலிடான ஒரு விஷயத்த இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்த கொடுக்க முடியுது? நம்ம ஏன் அந்த இடத்துல லேசா தடுமாறும்? அப்படிலாம் கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250-300 படங்கள் வருது. ஓகேங்களா? அதுல பெஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10 படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்களா இருக்கும். அந்த 10 படங்கள் வந்து மலையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 150-200 படம் வந்திருக்கும். அவங்களையும் நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த 10 படம் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கிற அந்த 27 மேபி யூ ஆர் டாக்கிங் அபௌட் தட் 20%. அந்த 20% பீப்புள் வந்து அந்த 10 படம் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க மலையாளத்துல. நான் சொல்ற நல்ல படம். அங்கேயும் வந்து ஒரு ஏனதோன்ற படங்கள் நிறைய வரத்தான் செய்யுது, வராமலாம் கிடையாது. சோ எப்பயுமே வந்து இக்கரை அக்கறை பச்சை. என்னைக்குமே இங்க இருக்கிறவங்க மலையாள படம் நல்லா இருக்குன்னு, நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா, தெலுங்கு சைடு போய் கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் படம் தான் பெஸ்ட்னு, ஹிந்தி சைடு போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. எவ்ரிவேர். இன்னைக்கும் வந்து இப்ப தனி ஒருவன் 5 லாங்குவேஜ்ல பண்ண போறேன்னு சொல்றாங்க, ரீமேக் பண்ண போறேன். அப்ப தட் இட்ஸ் ஆல் ஷோஸ் இல்லீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் என்டர்டைனிங்கா இருக்கு, கிரியேட்டிவா இருக்கு அப்படின்ட்டு 63% பேர் முன்னாடி வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான், பெரிய மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷியோ குறையாம பாத்துக்கிறதுக்கு இயக்குநர்கள் என்ன மாதிரியான இதை முன்னெடுக்கணும்? லாஜிக்கலாவா, இல்ல இன்னும் கொஞ்சம் த்ரில் கூட்டுறதா, ஆக்ஷன் கூட்டுறதா அப்படின்னு. இப்ப MI5 ஒரு படம் வந்தது டாம் க்ரூஸோட. அதுல பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கே இல்ல, வெறும் ஆக்ஷன் மட்டும்தான். அந்த படத்தை இங்க கொண்டாடுறாங்க. வேற ஒரு மொழியில இருந்து வரும்போது வெறும் லாஜிக் மட்டும் இருக்க படத்தை கொண்டாடுறாங்க. சோ இந்த 63% மக்கள் எதை பார்த்து ஒரு படம் கிரியேட்டிவாவும் என்டர்டைனிங்காவும் இருக்குன்றத முடிவு பண்றாங்க. அதுதாங்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய, அதாவது நீங்க சொன்ன மலையாள படம், தெலுங்கு படம் இதெல்லாம் விட தமிழ்ல படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படம், இப்ப நீங்க சொன்ன MI5, வாட் ஜானர் இட் இஸ்? ஆக்ஷன், முடிஞ்சு போச்சு. தேர் சம்திங் அபவுட் மேரி, வாட் ஜானர் இட் இஸ்? காமெடி, முடிஞ்சு போச்சு. வேற ஒரு தமிழ் படம்னா காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், லவ் இருக்கணும், காதல் இருக்கணும். இது எல்லாம் சேர்த்து மொத்தமா நாங்க கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையான காலகட்டத்தில் தான் இப்ப நாங்க நின்றுட்டு இருக்கோம். அண்ட் தென் சினிமா தோன்றி கிட்டத்தட்ட 100 வருஷத்தை தாண்டிட்டோம். இப்ப 100 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து 80 வருஷம் சினிமால இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் போனீங்கன்னா 60 வருஷம் சினிமால இருந்தாங்க. அப்போ அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் புதுசா தெரிஞ்சு மக்களுக்கு. இப்ப நாங்க இருக்கிறது 100 ஆண்டு கடந்த சினிமால இருக்கும். இன்றைய இளம் இயக்குநர்கள் லைக் மீ, எல்லா இளம் இயக்குநர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, எதுவுமே புது கதைன்னு நாங்க சொல்லிடவே முடியாது. 1ஐயும் 8ஐயும் 9ன்னு சொல்லணும், இல்ல 7ஐயும் 2ஐயும் 9ன்னு சொல்லணும். இப்படிதான் சொல்ல முடியும். வேற கதை புதுசு கிடையாது, பட் களம், திரைக்கதை
அது புதுசா நாங்க சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா அப்படின்றது டெக்னிக்கலா தொழில்நுட்ப ரீதியில முன்னேறி இருக்கிறதா கருதுறீங்களா? இதோட டெக்னாலஜி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது 69% ஆம் அப்படின்னு இருக்காங்க. தமிழ் சினிமா தொழில்நுட்பத்துல மிக முன்னாடி இருக்கு அப்படின்ட்டு பெருமையோட 69% பேர் சொல்லியிருக்காங்க. 31% பேர் இல்லை அப்படின்றாங்க. சோ இந்த கருத்தை எப்படி இயக்குநர்கள் பாக்குறாங்க அப்படின்றத கௌரவ் கிட்ட கேட்கலாம். 31ல இருந்து வரேன். அவங்க என்ன மாதிரி படங்கள் பாக்குறாங்க, எந்த படத்தை பார்த்துட்டு சொல்றாங்க? தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா எந்த படத்தை பார்த்து நீங்க சொன்னீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பேரே தெரியாத மாதிரி பல படங்கள் வந்துட்டு போகுது. அந்த படங்களுடைய தொழில்நுட்ப ஸ்ட்ராங் அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது பூஜ்யம் தான். தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் யாரோ ஒருத்தவங்க பார்க்கும்போது இவ்வளவுதானா இந்த படம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதே பாத்தீங்க அப்படின்னா இப்போ டெக்னிக்கா பயங்கர சவுண்டா இருக்க படங்களும் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி மெஷர் பண்றது? எந்த ஒரு படத்தை வச்சு இல்ல எந்த காலத்துல வந்த ஒரு படத்தை வச்சு இப்படி மெஷர் பண்றது? இல்ல இப்ப ஈவன் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படம் முனக்கண்டு வந்து உங்களுக்கு டெக்னிக்கலி ஃபார் சுப்பீரியர் தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. தனி ஒருவன்ல இருந்து இப்போ அடுத்த இப்ப எச்சன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் மேக்கிங் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் ஒரு டைரக்டர் படம் அதான் நான் சொன்னேன். கதைன்னு புதுசா எதுவும் சொல்ல முடியாது, திரைக்கதை தான். அந்த திரைக்கதையை ஆடியன்ஸுக்கு 2.5 மணி நேரம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஒளி மூலியமா. அந்த ஒளி சவுண்ட் சைடும் சரி, பிக்சர் சைடும் சரி பக்காவா இருக்கணும். கண்டிப்பா அதே பில்லா படம் தான் அஜித்துக்கு வைக்கும் போது அதே பில்லா தான் கதை. ஆனா அது எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருந்ததுன்றதான் விஷயம். இதுல என்ன அப்படின்னா நிரோஷால கேமரால இருந்து வரும்போது படம் ஒரு பளிச்சோட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேவி ஆனந்த் படம் பண்ணார் அப்படின்னா அது வேற ஒரு பளிச்சோட இருக்கு. ஒரு சில படங்கள்ல இந்த படம் பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இது எதுல எடுத்த படம், எப்படி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்கு. இதுக்கு ஒரு தர கட்டுப்பாடே கொண்டு வர முடியாதா? டெக்னிக்கலா இவ்வளவு இருந்தாதான் தமிழ் சினிமால ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அது சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஆர்ட். இது யாருனாலும் பண்ணலாம். நாளைக்கு பாம்பே ஒரு படம் எடுத்துட்டு எனக்கு தியேட்டர் கொடுங்க, கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா எப்ப 5D எல்லா கேமராவும் ரொம்ப ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சோ, பிலிம்ன்ற கான்செப்ட் முடிஞ்சு டிஜிட்டலுக்குள்ள நாங்க என்ட்ரானதுக்கு அப்புறமே டிஜிட்டல் ஏரால எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. there are சில மைனஸஸ் லைக் வாட் யூ செட். அதே டிஜிட்டல் கேமரா வச்சுதான் அதே டிஜிட்டல் கேமரா ரெட் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பண்ணோம். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் கேமரான்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது நாங்க வந்து ஒரு இன்வென்டே பண்ணோம் சிகரம்பூர்ல. ரவுண்ட் ட்ராலி ஷாட் வந்து பாடியிலே அது பெரிய அளவுல பேசுறது. ரவுண்ட் ட்ராலி அதுல பாத்தீங்கன்னா 5D அப்படின்னு பேசும்போது 5Dல எடுத்தா தரம் குறைஞ்சுதான் இருக்குமா அப்படின்னா அப்படியும் சொல்லிட முடியாதுன்ற மாதிரி வருது. ஏன்னா வழக்கின் 18/9 பாத்தீங்கன்னா 5Dல எடுத்த படம் தான். ஆனா அதோட குவாலிட்டி, அது வாங்கின அவார்ட், உலகத்துல இருக்கக்கூடிய பல விருது வழங்கும் நிகழ்ச்சிகள்லயும் போயிட்டு அந்த படத்தை பிரமிப்பா பார்த்தாங்க. சோ அந்த கேமரா மட்டுமே தரத்துக்காக அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை யார் கையாளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. தமிழ் சினிமாவுடைய டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்கன்றத சொல்லுமா? அது உலக அளவுல தமிழ் டெக்னீஷியன்ஸ் மாதிரி யாருமே கிடையாது. ஈவன் இன்னைக்கு ஹிந்திலே ஷாருக், சல்மான் எல்லா பேருமே கேமராமேன் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆட்கள் தான் வைக்கிறாங்க. ஏன்னா ப்ராம்ப்ட் அண்ட் தென் தே நோ வாட் தே ஆர் டூயிங். ஈவன் டிரெக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், சவுண்ட் சைட் ஆகட்டும், இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை அடிச்சுக்கிறதுக்கு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், தமிழ் சினிமா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தமிழ் டெக்னீஷியன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. டெக்னிக்கலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட சேர்ந்து சிறந்த கதை பண்றவங்க இணையும் போது இன்னும் நல்ல படங்கள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இருந்து எங்களுக்காக பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு தந்தி டிவி ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் சினிமா எப்படி இருக்கு, தமிழ் சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு வித்தியாசமான ஒரு கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். இதே நிகழ்ச்சியில இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளையும் நாம் முன்னெடுத்து இருந்துக்கோம். அதுக்கான பதில்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.